வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் ஸ்ரீபவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு வராக உபநிஷத்தினுடைய முதல் மந்திரத்திலிருந்து சிந்திக்க ஆரம்பிக்கலாம். ஹரிஹி ஓம். அத ரிபு வைர் மகாமுனிர் தேவமானேன துவாதசவத்சரம் தபச்சாச்சார தத் அவசானே வராகரூபி பகவான் பிராதுர்பூத स होवाच तिष्ठोत्तिष्ठ वरं वृणीष्वेति सोदिष्टद. तेषां क्रम प्रवक्ष्यामि सावधानं मनः शृणु. हरिः ओम. அறிவே ஹரியே ஒரு ஹரியே ஓங்காரம், ஓங்காரமே ஹரி. ஓம் ஹரி அப்படின்னு ஹரிஹி ஓம் அப்படின்னு வார்த்தையை ஆரம்பித்து அத பிறகு ரிபு மகரிஷி மகாமுனி மகா மௌனி எப்போ மௌனம் ஆவாங்க? ஸ்வஸ்திதம் நிஷ்கிரியம் சாந்தம் சாட்சி மௌனி. தன்னிலையில் நிதித்தியாசனம் செய்து நிஷ்டையாகும்போது செயல்கள் எதுவும் இல்லாமல் போகிறது. எண்ணங்கள் எதுவும் இருக்காது, செயல்களும் இருக்காது. ஒரு எண்ணமும் இல்லைன்னா செயல் என்ன இருக்க போகுது? அப்படியே இருந்த இடத்துல இருப்பாங்க. அது நிஷ்கிரியம்னு பேர். நிஷ்கிரியம்னா அது அமைதியான சூழலில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை சாந்தம்னு சொல்கிறோம். சாந்தமாக இருக்கிற நிலையில் நீங்கள் எல்லாவற்றையும் உற்று கவனிப்பீர்கள். சொரூப நிலையில் இருப்பீங்க. சித்தி இருக்காது. 96 தத்துவங்களும் இல்லாத நிலை அது. அதனால் சாட்சி அப்படின்னு இருக்கீங்க. சாட்சிங்கிறதுல சாட்சியாக இருக்கும்போது பேச்சுக்கு இடமே இல்லை, சிந்திக்கிறதுக்கே இடம் இல்லைங்கும்போது பேச்சுக்கு எங்கே இருக்குது? எந்த பேச்சும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை. அமைதியாக ஒரு ஆனந்த ஸ்வரூபத்தில் நிற்கிறாங்க. அந்த நிலை முனின்னு பேர். அவர் ரிபுங்கிற அவர் தேவமானேன் மகாமுனிர் பெரிய முனியவர். தேவமானேன் தேவர்கள் சொன்னபடி ஒரு தவம்னா 12 ஆண்டுகள் செய்யணும். இப்போ 12 ஆண்டுகள் சிரவணம் செய்யணும், 12 ஆண்டுகள் மன்னம் செய்யணும், 12 ஆண்டுகள் நிதித்தியாசனம் செய்யணுன்னா இது சாமானியர்களுக்கு உள்ள விஷயம். அதமமாக இருந்தால் பின்னாடி போவாங்க, உத்தம அதிகாரியாக இருந்தால் மொத்தத்தையுமே 12 ஆண்டுகளில் முடிச்சிடுவாங்க. இந்த 12 ஆண்டுகள்ங்கிறது உத்தம அதிகாரிக்கான பொருந்தக்கூடிய காலம்.
அவங்கவுங்களுடைய முக்தியும் சித்தியும் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. அது அவங்கவுங்களுடைய முமோட்சை பொறுத்து இருக்குது. முமோட்சங்கிறது இறைவனை சந்தித்தே தீரணும், இறைவனோடு இரண்டரை கலந்தே தீரணும். இனிமேல் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த பிறவியே நம்ம பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறவங்க அப்போ நிச்சயமாக மெய்ப்பொருளை நோக்கி தான் போவாங்க. இப்போ அவன் என்ன செய்யணும்னு ஒரு மனிதனுக்கு தெரியலை, தான் யாருன்னு தெரியலை, என்ன செய்யணும்னு தெரியலை, என்ன செஞ்சுட்டு இருக்கானும் தெரியலை. இப்படி ஒரு வாழ்க்கை எங்கேயாவது உண்டா? இதில் சொல்லிக்கிறான் இவன் பகுத்தறிவுங்கிறான், ஆறறிவு பெற்ற மக்களுங்கிறான், நாங்கள்லாம் பேரறிவாளர்கள்ங்கிறான். மெய்ப்பொருளே தெரியல. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? இந்த ஜென்மா இல்லை, எத்தனையோ கோடி ஜென்மா இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டே வரான். இப்போ நீங்கள் 100% கேட்டு பாருங்கள், 100 பேரை செலக்ட் பண்ணி நீ எங்கே போகிற, எதுக்காக போகிற கேளுங்க, யாராலும் சொல்ல முடியாது. அவங்களுடைய முடிவை கேட்டிங்கன்னா பணமாக இருக்கும், இல்லை சுகமாக இருக்கும். சுகத்துக்கு பணத்தை தேடுறான். சுகத்தை அடையணும்னா பொருள் வேணும், இன்னொரு பொருள் வேணும், தன்னை தவிர இன்னொரு பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த சுகத்தை தேடுறதுக்கு சாதனமாக பணத்தை எடுக்கிறான். பணத்தை தேடுவதற்கு சாதனமாக ஏதோ ஒரு டேலண்ட்டை அவன் செய்து காட்டுறான். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது அவனுக்கு தெரியுமானா தெரியாது, 100க்கு 100% தெரியாது. இப்படி ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது? அப்போ இருட்டில் தானே வாழ்கிறோம், தெளிவில்லாமல் வாழ்கிறோம், மெய்ப்பொருளை தேடாமல் வாழ்கிறோம். எங்கே ஆனந்தம் இருக்குதுன்னு தெரியாமல் ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கோம். எப்படி சிந்திச்சிருக்கான் பார்த்தீங்களா? இது இந்த ஒரு வார்த்தையே போதும் முக்திக்கு. ஒரு மெய்ப்பொருளை தேடுறவன், நிரந்தரமான தீர்வு தேடுறவன், நிரந்தரமான ஆனந்தமும் அமைதியும் தேடுறவனுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். நீ எங்கே போகிற, என்ன செய்கிற, இல்லை என்ன செய்கிற, எதுக்காக செய்கிற, இந்த 2 கேள்வியில் ஒரு கேள்விக்கு கூட அவனால்கிட்ட பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியல. எய்த்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், நண்பர்கள், அவன் என்ன செய்கிறான்னா செய்வான்லாம் சரியாக செய்கிறான்னா சரியாக செய்யலான்னு, சரியாக செய்யலைங்கிறது அவன் யாருக்குமே தெரியாது. அப்போ எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள்னு சொல்கிற மாதிரி, எல்லாம் ஒரு பள்ளத்தில் விழுந்தால் ஆடு ஒரு பள்ளத்தில் ஜம்ப் பண்ணால் எல்லா ஆடும் ஜம்ப் பண்ணும். ஒன்று விழுந்தால் எல்லாம் விழும். ஒன்று தண்ணியில் கால் வச்சா எல்லாம் தண்ணியில் கால் வச்சு கிராஸ் பண்ணி போகும். முதல்ல வைக்கிற ஆடு தான் பெரிய ஆள், பெரிய ஆடு, பெரிய ஆள், பெரிய ஆடு. அப்படி ஒரு வாழ்க்கையில் இந்த ரிபு 12 ஆண்டுகள் தபஸ் பண்ணுறார், பிரம்மஞானத்தை அடையணும். அதாவது பிளைண்டாக கூட உக்காரலாம், ஒரே வார்த்தை. இப்போ யோகிகள் என்ன பண்ணுறாங்க, குருவார் வார்த்தை சொன்னாங்க, உட்காந்துருப்பா, அமைதியாக உட்காந்துரு, உன்னுடைய இறைவனை நினச்சிக்கிட்டு உட்காந்துரு, ஒரு நாள் அவர் தரிசனம் கொடுப்பாருங்கிற ஒரு வாக்கை கொடுக்குறாங்க. அது சத்தியமான வாக்கு. ஆனால் அவன் எவ்வளோ நாள் உட்காந்துருப்பான், எப்போ தரிசனம் கிடைக்கும், இந்த தரிசனத்தில் உனக்கு என்ன பலன் கிடைக்கும், அதெல்லாம் யாராலும் சொல்ல முடியாது. ஞானம் அப்படி அல்ல. அதே மாதிரி இடையில எங்கே யோகம் டிஸ்டர்ப் ஆனாலும் நீ பழைய நிலைக்கு வந்துடுவ, சாமானியன் ஆகிடுவ. ஞானம் அப்படி அல்ல. நீ எத்தனை எஃபர்ட் பண்ணியிருக்கியோ அத்தனை எஃபர்ட்டுக்கும் அங்கங்கே ப்ராக்ரஸில் மேலே ஏறினது தான். ஆரூடம்னு சொல்லுவாங்க. ரத்தம் இப்போ திருவாரூர் தேர் நடத்துகிறாங்களே, என்ன தத்துவம், இந்த உடம்பு தான் ரதம். ரத கற்பனைன்னு நம்ம உபநிஷத்தில் வர்றது, எல்லாம் உபநிஷத்தில் இருக்கு. ரதத்தில் ஆரூடம் பண்ணுறது யார், ரதத்தில் ஏறுறது யார், தியாகேஸ்வர் ஏறுறார். தியாகேஸ்வர் யார், அவதாரம் எடுத்ததுனால சித்து, அவதாரம் எடுக்கலைன்னா அவர் சத்து, சித்தாக இருந்தவர் சகசிராரம் ஏறுறார், ரதாரூடம். அது மாதிரி யோகாரூடம்னு பேர் இருக்குது. யோகாரூடம், யோகத்தில் சகசிராரம் ஏறு, சிவதலத்துக்கு ஏறு. யார் ஏறுறா, சக்தியான சித்து ஏறுது, சித்த சக்தியாக மேலே ஏறுது. அது ஏறுற வரைக்கும் நீ சமநிலையில் இருக்கணும்.
ஏறினதுக்கப்புறம் இந்த கர்மத்தை எல்லாம் விட்டுடணும். இப்போ நீ ஏற வா, நீ இடத்த விட்டுட்டு வான்னு சொல்லவும் கூடாது, அவன் விட்டுட்டு வரவும் மாட்டான். அப்போ அவன் என்ன செய்யணும், அவன் செய்யக்கூடிய கர்மத்தை யோகமாக செஞ்சுக்கிட்டே வா. சைடில் இது நீ அடைய வேண்டிய இடம், போக வேண்டிய இடங்கிற ஒரு இடமாவது உனக்கு தெரியட்டும், ஒரு மங்களா உன்னுடைய கோல் தெரியட்டும், மங்களா தெரியட்டும், தூரத்தில் கூட இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ, நீ அங்கே தான் போகணுங்கிறத தெரிஞ்சுக்கோ, அங்கே தான் நீ தேடுறது இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு குரு என்ன பண்ணுவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க. இப்போ சிரவணத்துக்காக 12 ஆண்டுகள்னு சொன்ன அந்த குரு இப்போ 6 ஆண்டுகளுக்குள்ளேயே சிரவணத்தை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அடுத்த மனனத்துக்கு 12 ஆண்டுகள் சொல்லுவாங்க. மனனம் மிகச்சரியாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா அதே 6 ஆண்டுகள் முடியலாம், 3 ஆண்டுகள் கூட முடியலாம். இந்த காலத்தையே நீங்கள் எப்பயுமே கணக்கிடாதீங்க இந்த விஷயத்தில். இப்போ சாதனா காலத்தை, தவ காலத்தை எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிடும். எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகணும்னா பல பேர் இந்த மாதிரி தேடுறவன்லாம் பாருங்கன்னா துக்கமாக இருப்பான். ஒரே அவன் மொரக்கட்டையை பார்த்தீங்கன்னா அழுது வெடியும். சம்சாரியே பரவாயில்லைங்கிறது தோணும். சம்சாரி எப்பயுமே துக்கம், அப்பப்போ சிரிச்சுக்குவான். இவன் எப்பயுமே நிரந்தரமாக சுகம் தேடி வந்தான். ஆனால் சரியான குரு யாரோ ஒருத்தர் சொன்னார், 106 வயசுங்க, சந்தியாவந்தனம் பண்ணுறாரு பாருங்க. சந்தியாவந்தனம் மஸ்ட்டு தான். எது வரைக்கும்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சந்தியாவந்தனம் கர்மகாண்டம். நல்லா புரிஞ்சுங்க, எல்லாமே ஒரு லெவல் இருக்குது. அதுக்கப்புறம் நீ இதுக்கு வந்துடணும். வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வயசை நீ விட்டுறிய, ஏமாந்து போறியா, ஏமாந்த சோனகிரி மாதிரி வயசை விட்டு நான் 50 வயசுக்கு மேலே பூஜை பண்ண போகிறேன்னு போய்டும், லைஃபுக்கு போய்டும். அப்புறம் நீ தியானம் உட்கார முடியாது, வேதம் உட்காந்து கேட்க முடியாது, எலும்புலாம் நெளிய ஆரம்பிச்சிடும். பூஜை பண்ணுறதுன்னா 45 வயசுக்குள்ளே எல்லாரும் முடிக்கிறதுக்கு முன்னாடி 18-19 வயசில் பண்ணியிருக்கணும். அடுத்து 25 ஆண்டுகள் எல்லாரும் முடிக்கிற வரைக்கும் பண்ணியிருக்கலாம். அதோடு விட்டுடணும். அதுக்கப்புறம் சிரவண மனன நிதித்தியாசனத்துக்கு ஒரு செகண்டு கூட வீணடிக்காமல் மேலே ஏறணும். கடமை தவறாமல் சொல்கிறேன். இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க இல்லை. அதனால் 106 வரைக்கும் கர்மகாண்டம் பண்ணுறேன்னு அது என்ன வயசானவர் பண்ணுறாரு, நல்ல காரியம் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு சொல்லிக் கொடுத்தவன் ஒழுங்காக சொல்லித்தரலன்னு தான் நம்மளை மாதிரி உள்ளவங்க சிந்திப்பாங்க. வேதாந்திகள் என்ன சிந்திப்பாங்க, அடப்பாவி கர்மகாண்டத்துலேயே இன்னமும் இருக்குது, அப்போ நீ எப்போ சிரவணம் பண்ணும், அப்போ அவனுக்கு முக்தி கிடையாதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுதா? வந்த கோல் தெரியல இல்லையா? எங்கே நிற்கிறாங்க? 4 பாகத்தில் 25% கர்மகாண்டங்கிறது 50% முடிஞ்சு போச்சு. இல்லை சொல்லப்போனால் 33% கரெக்டாக சொல்லணும்னா சாங் கைட் பண்ண மாட்டார். கேட்கணும். போய் போண்டா கேட்டால் போண்டா கொடுப்பாரு, சப்பாத்தி கேட்டால் சப்பாத்தி கொடுப்பாரு, முக்தி கேட்டால் முக்தி கொடுப்பாரு, சித்தி கேட்டால் நீ எதை கேட்டியோ அதனை கொடுப்பாரு. கிரியாவில் கர்மயோகத்தில் கிரியாவில் என்னன்னா நீ கேட்டது கிடைக்கும்னு நினச்சது நடக்கும். நீ எதை கேட்ட, உனக்கு கேட்க தெரியாமல் கேட்ட, உனக்கு யாரோ சொல்லி விட்டாங்க. கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் வரை இறக்கும் வரை பூஜை செய்வேன் அப்படிங்கிறது உயர்வான குறிக்கோள் தான். ஆனால் நீ ஒரு பூரணமான வாழ்க்கை வாழணுங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் பக்தன் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், அத்தனை பிரதோஷம் பண்ணேன் இத்தனை, அதெல்லாம் எது வரைக்கும்னா 33% தான் அதோடைய எல்லை. கடைசி சொல்கிறது வேதம். வேதம் பிரம்மத்தினுடைய மூச்சு காற்று, சொந்த கருத்து இல்லை. அப்புறம் யோகம் குருவை பிடிச்சி மேலே ஏறணுங்கிற புத்தி இருக்கணும். 5th ஸ்டாண்டர்ட்லேயே இருப்பேன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றின்னு இருக்கான். நான் இவ்வளோ நாளாக அங்கே போகிறேன், இங்கே வரேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். நாங்கள் தான் பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், பக்தியும் யோகமும் ஞானமும் சேர்த்து பண்ணுறோம். கிரியா யோகம் அல்லது மகா யோகம்னு பேர் இருக்குது. அது யோகம் பண்ணாமல் இருக்கமா? ஞானம் டெய்லி கேட்காம, டெய்லி ஒரு ஞானத்தை தொடாமல் ஆழ்ந்து சிந்திக்காமல் சும்மா இருக்க மாட்டேன் அடியேன். என்னால் இருக்க முடியாது. எப்படி பசிக்குதோ, வயிற்றுக்கு பசிக்குதில்ல, அது மாதிரி ஞான பசின்னு ஒன்று இருக்குது. அது ஒன்று ரீச் ஆனதாலும் அதை ரெனிவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். யாருக்காகவோ அது ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுமா வேண்டாமா? உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணுமா வேண்டாமா? ஞான நிஷ்டையில் இருப்பாங்க. அதனால் ஞானங்கிற வார்த்தையை கேட்கல, யோகங்கிற வார்த்தைக்கே போகல, நான் பூஜையே பண்ணிகிட்டு இருந்தேன்னா சங்கரர் ஒத்துக்க மாட்டார். சங்கர்கிட்ட போனால் திட்டுவார், ரிஜெக்ட் பண்ணிவிடுவார். ஒன்று நீ லாய்க்கில் போயிட்டு வான்னுவார், அடுத்த ஜென்மாவில் பார்க்கலாம் அப்படின்ட்டுவார்.
அதனால் 12 ஆண்டுகள் அவருடைய தபஸ் முடிஞ்ச பிற்பாடு துவாதச வத்சரம் தபச்சாரம் பண்ண தது அவசானி அதன் முடிவில் வராகரூபி பகவான் வராக ரூபத்தில். அதனால தான் இவரை கல்விக்கு கடவுளாக வச்சாங்களே தெரியல. ஒரு முறை இந்த அசுரர்கள்லாம் இந்த வேதத்தை பிடிச்சி வெளியே வச்சுருவானுங்க. இவர் தான் உள்ளே போய் எடுத்துன்னு வருவார். ஆமாம், கடலுக்குள்ளே போய் எடுத்துன்னு வருவார். வராகரூபி பகவான் பிராதுர்பூத, அவர் வெளிப்பட்டார், தோன்றினார். சஹவாச்ச, அவர் கூறினார், திஷ்ட எழுந்திருப்பா, உன்னுடைய தபஸ் சித்தி பெற்றுடுச்சு, எனக்கு என்ன வேணும் கேளு, வரம் விருணேஸ்வேதி கேளுப்பா அப்படின்னாரு. உத்திஷ்டதா எழுந்தார். தேஷாம் கிரமம் பிரவக்ஷாமி எழுந்துத்தார். தஸ்மை நமஸ்கிருத்யோவாச்ச, அவரை நமஸ்காரம் பண்ணார், பகவானை, ராமனை, அதாவது வராகரை. பகவான் காமிர்பி யத்யத் காமிதம் தத்வதக சகாஷாத் ஸ்வப்னே அப்பி ந யாச்சே. காமிர்பி யத்யத் காமிதம், அதாவது சம்சாரி கேட்குற வரங்களை நான் கேட்க மாட்டேன் ஆசைப்பட்டு. சம்சாரி எதனை விரும்பி கேட்பானோ தத்துவா, அந்த தத்துவத்தை சகாத்தியா ஸ்வப்ன அப்பி ந யாச்சே, கனவுல கூட நான் அதை கேட்க மாட்டேன். சமஸ்த வேத சாஸ்திரம் நான் கேட்க போகிறது எல்லா வேதமும் சாஸ்திரமும் சமஸ்தன்னு சொல்லிட்டான். சொன்னான் இல்லையா, 1 கோடி சாஸ்திரத்தினுடைய சாரம்தான் குருன்னு, அத்தனை சாஸ்திரத்தையும் சொல்கிறான். சமஸ்த வேதம் சாஸ்திரம் இதிகாசம் புராணானி சமஸ்த வித்யாஜாலம்னா ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. வித்யாவில் பல வெரைட்டி இருக்குது. பிரம்மாவும் சுரா தேவர்களும் சர்வே எல்லாரும் தத் ரூபம் ஞானான் முக்திமாகு, அந்த ரூபத்தை வேதம் சொல்லக்கூடிய, இதிகாசம் சொல்லக்கூடிய, சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த பிரம்ம ரகசியத்தை, அந்த பிரம்மத்தை அறிய தத் ரூபம் ஞானான் முக்திமாகு, யார் அறிகிறானோ அவன் முக்தி பெறுவான்னு இவங்கெல்லாம் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, சாஸ்திரம் சொல்லுது. அந்த ரகசியத்தை அத்தூபம் பிரதிபாதிக்கம், அதனால் அந்த ஸ்வரூபத்தை கூறுங்கள். பிரம்மம் வித்யா புருகீதி, அந்தது பிரம்ம வித்யாவை புருகீதி ஹோவாச்ச. பார்த்தீங்களா, வராகர்கிட்ட ரிபு மகரிஷி கேட்குறார். எப்படி கேட்குறார் பார்த்தீங்களா, பிரம்ம வித்யாவை எனக்கு சொல்லிக் கொடுங்கங்கிறார். ரிஷியானா கூட பிரம்ம வித்யா தெரியாதவங்க இருக்காங்க. ஏன்னா ஒன்றில் நின்று ரிஷியாக இருப்பாங்க, மௌனியாக இருப்பாங்க, ஞானம் பெறலை. ஞானம் பெறுவதுங்கிறது ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் இவ்வளோ சிரமப்படுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 1000 படிக்கட்டு அதை 100 ஆக்கலாம், 10 ஆக்கலாம், 1 ஆக்கலாம் நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? டே 1லேன்னு சொல்கிறேன். நான் டே 1லே சொல்லியிருக்கேன், கேட்டு பாருங்கள். டே 1லே இப்படி தான் நம்ம போகிறோம், இப்படி தான் போகிறோம். இவர் தான் கேட்டார், இத்தனை மார்க்கம் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் எங்களை எந்த மார்க்கத்தில் அழைச்சிட்டு போக போகிறீங்கன்னு கேட்டார். பசுமையாக இருக்கேன் அவர் கேட்ட கேள்வி, நல்ல கேள்வி, அரிய கேள்வி. சொன்ன ஞான யோகம், நம்ம பக்தியும் யோகமும் ஞானமும் சேர்த்து மகாயோகம்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரமணர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதை கிரியாயோகம்னு சொல்லுவாங்க. கிரியாயோகம்னா அதில் பூஜை இருக்கும், தியானம் இருக்கும், ஞானமும் இருக்கும். ஞானமும் 3மே இருக்கும். அந்த இதுதான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த கிரியாயோகம் பெரிய ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். கிரியாயோகம்னு என்ன இருக்குது உள்ளன்னு போய் பார்த்தா, உள்ள பக்தியும் யோகமும் ஞானமும். அது வேதத்தில் பக்தியும் யோகமும் ஞானமும் இருக்குது. அப்புறம் நம்ம பக்தி உள்ளே போனால் உள்ள எடுக்கிற மந்திரங்கள்லாம் ஞானத்தை தான் வலியுறுத்துது. யோகத்துக்குள்ளே போனாலும் ஞானத்தை தான் வலியுறுத்துது. ஞானத்துக்குள்ளே போனாலும் ஞானத்தை தான் வலியுறுத்துது. மொத்த வேதமும் வேதாந்தத்துக்காக தான் வேதமே இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்.
எல்லா கர்மாவும் வேதத்துக்காக தான். அப்புறம் கர்மாவை கடந்து கர்மாவே இல்லாத நிலைக்கு வந்து அதுக்கு வயசு இருக்குது, பருவகாலங்கள் இருக்குது, ஆசிரமங்கள் இருக்குது. நிறைய கருத்தெல்லாம் பேச போகிறாரு இப்போது. இது வந்து வைஷ்ணவர்கள் மகாவிஷ்ணு தான் இப்போ பேச போகிறாரு. வைஷ்ணவர்களுக்கு தான் பேசியிருக்காரோ என்னவோ தெரியல. வச்சு செய்கிறாரு, எல்லாத்தையும் கடந்து வாங்குறாரு. அம்மா ஐயே வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காத, மேலே வாங்குறாரு. சங்கரர் சொல்கிற மாதிரியே மகாவிஷ்ணு சொல்கிறார். ஏன்னா இங்கே தானே இந்த சண்டை, இந்த சகுனம் வந்தாலே சகுனம் சரியில்லைன்னு, சகுனம் இருந்தாலே சரியாக இருக்காது. உருவம் வந்தாலே பிரச்சனை. ஆண் பெண்ணு, ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், என்னது உயர்வு தாழ்வு, இதெல்லாம் பக்தி இருக்காப்பா, ஸ்ரத்தை இருக்கா, முமுட்சு இருக்கா, என் திருவடியை பிடிக்கணும்னு நினைக்கிறியா, இதான் படிக்கிட்டு வா. அதில் சாமானியர்கள் மேலே ஏறிடுறாங்க. அதான் ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். பெரிய நான் மகானுபாவு, நான் லாடு லபக்தாஸ்ன்னு சொல்கிறவன்லாம் நிற்கிறான் கியூவில். ஆமாம், அறிவில்லாமல் பின்னாடி நல்லா கண்ணவனை திட்டுறாரு. மகாவிஷ்ணுவை கண்ணப்பண்ணு திட்டுறாரு. பின்னாடி வருது மந்திரம் வருது. இன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் கற்றுக்கணும், நான் புதுசாக 10 மந்திரத்தை கண்டினியூ பண்ணினேன். ஆனால் 2 நாள் சப்ஜெக்ட் விசாரத்திலே போயிட்டுருக்கு. 2 நாள் அதெல்லாம் அந்த ஆடியோலாம் கேட்டுருங்க. அப்டேட் பண்ணிட்டீங்களா? பண்ணாலும் சரி, பண்ணாலும் பண்ணிவிடுங்க. ஏன்னா மனனத்துக்கான மிக முக்கியமான ஆடியோ அது. நேற்றைய ஆடியோ, முந்தா நாள் ஆடியோ, 2 நாளும் மனனத்துக்கு. இன்றைக்கும் கொஞ்சம் டச் பண்ணுவேன். அதில் இந்த இந்த பகவான் வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு இல்லையா, குருவாயிட்டார் இல்லையா இப்போ. அதனால் இவர் நமஸ்காரம் பண்ணுறார். ரிபு காமிகள் கேட்கக்கூடிய அந்த விஷயம்லாம் நான் கேட்க மாட்டேன். இதிகாசங்கள் வேதங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரம்ம ரகசியத்தை சொல்லு, அதை அறிஞ்சால் முக்தி அடையும், அந்த ரூபத்தை அடைஞ்சிடலான்னு சொல்கிறாங்களே, அதை சொல்லி கொடுன்னு கேட்க பிரம்ம வித்யாவை பற்றி சொல்லுங்கன்னே சொல்கிறார். அப்பேற்பட்ட விஷயத்தை நீங்கள் கேட்காமலே முருகப்பெருமான், அடியன் கேட்காமலே முருகப்பெருமான் நம்ம மேலே கருணை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறோம். தத்தேதி ச ஹோ வாச்ச வராகரூபி பகவான், அப்படியே ஆகட்டும் வா அப்படின்னு வராக ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் மகாவிஷ்ணு கூறினார். சதுர்விம்சதி தத்துவானி, 24 தத்துவங்கள் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே 24 தத்துவங்களாக சொல்லியிருக்கோம். இப்போ இதில் பேசப்பட்டதெல்லாம் ஏற்கனவே அடியன் பேசியிருக்கேன். அதெல்லாம் ஒரு இன்ட்ரோவாக இருந்திருக்கும். இப்போ பேச போகிறதெல்லாம் மனனத்துக்கு பேச போகிறேன். மனனத்தில் 2 விஷயந்தான் நீங்கள் நல்லா ஆழ்ந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. மனனம்னா என்ன, நிதித்தியாசனம்னா சுவசித்தம்னு சொன்னேன். மனனம்னா என்னன்னா, குரு விசாரம் பண்ணி தத்துவமசிங்கிறத உறுதிப்படுத்துவார். வெர்டிக்ட்னு வார்த்தை இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இதுதான் இறுதின்னு அந்த நிலைக்கு உறுதிப்படுத்துகிற, நிச்சயம் பண்ணுறது. நீ இறைவன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு விசாரம் பண்ணுவார், லாஜிக்காக பண்ணுவார், கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுவார், பல மகா வாக்கியங்களை எடுத்து பேசுவார். இது மனனம். அதை நீங்கள் சிந்திச்சு மெய்ப்பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கி விஷயங்கள்லாம் விட்டுடுவீங்க. மெய்ப்பொருள் மட்டும்தான் நிற்பீங்க. இப்போ நான் அப்படின்னு சொன்னாலும், ஆத்மான்னு சொன்னாலும், பிரம்மம்னு சொன்னாலும், பரமாத்மான்னு சொன்னாலும் ஒன்று தான். நல்லா புரிஞ்சுங்க. இனிமேல் ஆத்மானு பேசுனா அது நான் பேசுனா ஆத்மா, நான் பேசுனா பிரம்மம், பிரம்மம்னு பேசுனா நான் சொல்லுதா இல்லையா? உள்ளே உட்காந்து 1 வயசு குழந்தைலேயே நான் சொல்லுதா இல்லையா? அது அகங்காரம் இருக்கலாம், மனம் கலந்துருக்கலாம், உபாதி கலந்துருக்கலாம். ஆனால் அதுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்கா இல்லையா? அந்த தத்துவத்தை நான் என்று யாருமே சொல்லாத அந்த வார்த்தையை ஒவ்வொரு ஆத்மாவும் சொல்லுது. இந்த ஆத்மாக்கள்லாம் யார்? ஒரு மாதுளம்பழத்தில் உள்ள 100 முத்துக்கள் மாதிரி. 100 முத்துக்கள் இருக்கலாம், 1000 முத்துக்கள் இருக்கலாம், கோடி முத்துக்கள் இருக்கலாம். முதல்ல ஒரு முத்து தான் மாதுளம்பழம், பாக்கி 99 முத்தும் மாதுளம்பழம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஒரே அணு தானே, ஒரே கலர் தானே, ஒரே ஸ்வரூபம் தானே, ஒரு பழத்துக்குள்ளே தானே இருக்கு. அதே தான் மனித வாழ்க்கையும். எளிமையாக புரியணுங்கிறத சொல்கிறேன். இல்லை 1வது முத்து வந்து உயர்வான முத்து, 2வது முத்து வந்து
மத்தியமான முத்து, மூணாவது அதெல்லாம் நம்ம சொல்கிறது புரியுதா? இப்போ மாதுளம்பழம் அதில் இருக்கக்கூடிய 100 முத்துக்களும் மாதுளம்பழம் தான். ஜூஸ் பண்ணால் என்ன வரும்? ஒரு மாதுளம்பழம் ஜூஸுன்னு தான் வரும். இல்லை அது தனி, அது ஃபஸ்ட்டு இது செகண்ட் தேர்ன்னு சொல்லுவீங்களா? கிடையாதுல்ல. அப்போ மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய முத்துக்கள் மாதிரி தான் நாமெல்லாம். தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், வெவ்வேறாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்று தான். பேர் என்ன? மாதுளம்பழம். இப்போ நான் அது புரியறதுக்காக முத்துக்கள்னு சொல்கிறேன், அது ஆத்மாக்கள்னு சொல்கிறாங்க. ஆத்மா கல் கிடையாது, ஆத்மா ஒன்று தான் இருக்குது. ஒன்று தான் என்னவா இருக்கே? அது பலவாக 100 முத்துக்களாக காட்டுகிறது. இது வேறு, இது முத்து மாதுளம்பழம் நம்பர் 1 நம்பர் 2ன்னு 100 நம்பர் போடுவீங்களா? போட்டாலும் தப்பு இல்லை, போட்டாலும் ஒரே குவாலிட்டி தான். போட்டாலும் அதுதான் சிம் கார்டு. நெட்வொர்க்குன்னு சொல்கிறது, நெட்வொர்க்கு நீங்கள் பார்க்க முடியாது, வேலை செய்யாத மாதிரி இருக்கும், வேலை செய்யுது. சிம் கார்டுக்கும் நெட்வொர்க்கும் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கனெக்ஷன் இருக்குது. இது புரியுதா? சிம் கார்டுக்கும் செல்ஃபோனுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியாது, அது செய்கிற வேலையும் தெரியாது, ஆனால் வேலை செய்யுது. இருக்கா இல்லையா? அப்போ செல்ஃபோனு, சிம் கார்டு, நெட்வொர்க்கு, இந்த 3 தத்துவங்கள் தான் ஜீவாத்மா பரமாத்மா ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கான தெளிவான முறை. அந்த தத்துவப்படி இந்த பிரம்ம வித்யாவை கேட்குறார். இப்போ 24 தத்துவங்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். மொத்தம் 96 தத்துவத்திலேருந்தே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த தத்துவங்கள்லாம் இது நீங்கள் அறிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எதையெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஆத்மா அல்ல. அதாவது எதை பார்க்குறீங்க, எதை கேட்குறீங்க, எதை அறியறீங்க, எதை அனுபவிக்கிறீங்க, அதெல்லாம் ஆத்மா இல்லை. சரி, முதல்ல யார் அனுபவிக்கிறா, யார் அறிகிறா, யார் கேட்குறா, யார் பார்க்குறா அப்படின்னு சொன்னால், அதான் சித்து தான் பார்க்குது. சத்து ஆதாரமானது அசையாது, சித்து அசையும், அனுபவிக்கும், வேலைகள்லாம் செய்யும். அது சத்தினுடைய அம்சம்தான் இது. ஆனால் பிம்பமாக இருக்குது, தோன்றும், நிற்கும், மறையும். அதை தான் ஒரு மரத்தில் 2 பறவைகள், ஒன்று சாப்பிடும், அனுபவிக்கும், அசையும், ஒன்று அசையாமல் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாட்சியாக பற்றி பேசுகிறது தான் நெட்வொர்க்கு. அது பேர் சத்துன்னு புரிஞ்சுக்குங்க. அசைகிறது, அனுபவிக்கிறது, சாப்பிட்றது அதெல்லாம் சித்து. இப்போ யார் பந்தனாக இருக்கா, யார் முக்தனாகிறா? ரெண்டுமே சித்து தான். அம்பாள் தான் கீழே இறங்குறா, அம்பாள் தான் கைதாகிறா, அம்பாள் தான் விடுவிக்கப்படுறா. அது புரியுதா? சித்துங்கிற நாம தான் அந்த உயிர், ஆத்மானு பேர். உள்ளே வந்ததுனால ஜீவாத்மா, வெளியில் இருந்தால் பரமாத்மா. ஜென்ரலாக அதுக்கு பேர் ஆத்மா. நம்ம பழக்க வழக்கத்தில் எப்படின்னா, ஆத்மானா ஜீவாத்மானும், பரமாத்மானா பரமாத்மானு. ஆத்ம உபநிஷத்துனே ஒரு உபநிஷத்து இருக்குது. அதில் ஆத்மானா கடவுள், அது உடம்பு எடுத்தால் ஜீவாத்மா, உடம்பை விட்டு வெளியில் எங்கும் இருக்கிறது பரமாத்மானு பேர். அந்த தத்துவத்தையே நம்ம கையில் எடுப்போம். ஆத்மாங்கிறது உடம்புக்குள்ளே வந்தால் ஜீவனுக்குள்ளே வந்தால் ஜீவாத்மா, வெளியில் இருந்தால் பரமாத்மா. எங்கும் இருப்பது பரமாத்மா, சமஷ்டி. சிங்கிளாக இருக்கிறதா அப்படி தெரியுது. இப்போ நீங்கள் உடம்பு போயிருமே, நம்ம உடம்பு போயிருமே, எத்தனை உடம்பு வந்திருக்கு, எத்தனை உடம்பு போயிருக்கு. இப்போ நம்ம அதை ஒத்துக்கிறீங்களா? நமக்கு பல உடம்புகள் நம்ம எடுத்துருக்கோங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இதுதான் முதல் உடம்பா நமக்கு? இல்லையே. இதுதான் ஒரு வாழ்க்கையா? இதுதான் முதல் வாழ்க்கையானா? இல்லையே. மச்சாவதாரப்படி பார்த்தோம்னா ஒரு அவதாரத்துக்கு 1,00,000 பிறவின்னா கூட, மீனிலேயே 1,00,000 பிறவி பிறந்துட்டோம். அப்புறம் ஆமையில் 1,00,000 பிறவி பிறந்துட்டோம். அப்புறம் வராகத்தில் 1,00,000 பிறவி பிறந்திருக்கோம். சும்மா ஒரு புரியத்துக்காக சொல்கிறேன். அப்புறம் நரசிம்ம அவதாரத்தில் 1,00,000 பிறவி பிறந்திருக்கோம். அடுத்த வராக அவதாரத்தில் 1,00,000 பிறவிகள் அந்த குள்ளத்திலே, ஜப்பானில், சைனாவில் அங்கெல்லாம் பிறந்து அப்படியே வாமன அவதாரம் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் வளர்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. என்ன எடுத்துக்கலாம்? அடுத்தது பரசுராமனை எடுத்துக்கலாமா? பரசுராமன்னா அதை கடந்து தொழிலெலாம் செய்கிறோம். பரசுராமனையும் கடந்துட்டோம், 1,00,000 பிறவி. இப்போ எத்தனை? 4-5 ஆச்சு. அடுத்தது என்ன? பலராமன். பலராமனுக்கு என்ன வேலை?
ராமரோட கூட உழவர் தானே பரவாயில்ல. அவர் தான் பரசு எடுப்பாரா? உழவர். பரசுராமன் வேற. பரசுங்கிறது ஒரு கருவி. பலராம் சரி. இப்போ நம்ம ஒரு 7வது பிறவின்னு வச்சுங்க. 7 லட்சம் பிறவிக்கு அப்புறமா இந்த பிறவி எடுத்துருக்கோன்னு வச்சுங்களேன், சும்மா அவங்களுக்கு ஒவ்வொரு புரியறதுக்காக. அப்போது 7 லட்சம் பிறவிகளில் இந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு. கனெக்ஷனுங்கிற அந்த நெட்வொர்க்கை நம்மளோட கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. விடுதலை அடையிறதுங்கிறது யாருன்னு கேட்டால், சித்து சத்தோடு சேர்ந்துட்டா விடுதலை, சித்து சத்தோடு சேரலைன்னா அடுத்த பிறவி. இது புரியுதா? சித்துங்கிறது சித்தம், அது சேர்த்துக்கலாம். சித்தத்துக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் இருக்குது. ஆச்சா? இப்போது நாம் பேசக்கூடிய இந்த தத்துவங்கள் 96 தத்துவங்கள், எதை நீ பார்க்குற, எதை நீ அனுபவிக்கிறியோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட். இப்போ யார் அறிகிறா அப்படின்னா சித்து தான் அறியுது. யார் தூங்குறா அப்படின்னா சித்து தான் தூங்குது. சத்துக்கு தூக்கமும் இல்லை, விழிப்பும் இல்லை. அது எப்போதும் என்னது, இப்போ நம்ம திருப்பள்ளி அழிச்சு பாடுறோமே, அது நம்மளுடைய வெளிப்பாடு. அது நம்மளை மாதிரி இறைவனை நினைக்கிறோம், திருப்பள்ளி அழிச்சு பாடுறோம். சுவாமி ஏந்துருங்க, இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், எங்கெல்லாம் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கீங்களோ அங்கெல்லாம் முருகன் கண்விழிக்கட்டும் நம்ம சங்கல்பம் பண்ணி சுவாமிக்கு திருப்பள்ளி அழிச்சு பாடுறோம். 3:30 மணிக்கு 10 ஆண்டுகளாக பாடின்னு இருக்கோம். அது பக்தியில் அதெல்லாம் அலௌடு. ஞானத்தில் என்ன சொல்லுவோம், இதுக்கு வேதா கிளாஸில் வந்து என்ன சொல்லுவார், சுவாமி தூங்குறது இல்லை, விழிக்கிறது இல்லை, நீ ரொம்ப ஆடாத, கம்முன்னு இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? பக்தியை கடந்தால் தான் ஞானம் வரும். பக்தி ஆதாரம். புரியுதா? அது இருந்துட்டு போட்டோம். அது ஒரு பக்கம் 33. இப்போ இந்த சித்து தான் கைதாகிறது, சித்து தான் விடுதலை ஆகிறது, சித்து தான் அறியுது, சித்து தான் சாப்பிடுது, சித்து தான் அனுபவிக்குது, சித்து தான் எல்லாம் பண்ணுது. சித்து தான் துக்கத்தையும் சுகத்தையும் அனுபவிக்குது. அப்போ நீ எதெல்லாம் அனுபவிக்கிறியோ அது நீ அல்ல. எதையெல்லாம் பார்க்குறியோ அது ஆத்மா இல்லை. நீன்னு சொன்னாலும், ஆத்மான்னு சொன்னாலும், நான்னு சொன்னாலும், பிரம்மன்னு சொன்னாலும் ஒரே விஷயந்தான். இப்போ எதெல்லாம் உங்ககிட்ட இருக்குங்கிறத நீ தெரிஞ்சா, எதெல்லாம் உங்ககிட்ட இருக்குங்கிறது தெரிஞ்சா, உங்ககிட்டன்னா இப்போ அப்படிங்கிறது நீங்கள், உங்ககிட்டங்கிறது உங்கள் உடைமைகள். இப்போ உடைமைகள் எல்லாம் தோன்றும், நிற்கும், மறையும். நீங்கள் எப்பயுமே தோன்ற மாட்டீங்க, நிற்க மாட்டீங்க, மறைய மாட்டீங்க. புரியுதா? இப்போ ஆத்மாவை இந்த உபாதிகள்லேருந்து பிரித்து பார்க்கணும். இப்போ நம்ம என்ன ஆகிட்டோன்னா, இதெல்லாம் சொல்ல போகுது. அது நம்ம என்ன ஆகிட்டோம்னா, எந்த உடம்புல இருக்கோமோ அதுவாகிடுவோம். இப்போ நாயை பிறக்கிறோம் வச்சுங்களேன், குலைப்போம், வாழை ஆட்டுவோம், இங்கே தெருவோடிக்கு ஓடுவோம், இங்கே திரும்ப ஒடியாருவோம். இதெல்லாம் கேஷுவலாக நடக்கும். சுபாவப்படி போகும். சுபாவங்கிறது என்னது? நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற பதிவுகள், அனுபவங்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அது சஞ்சித கர்மான் இருக்குது. இந்த விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, இந்த விசாரத்தில் இதெல்லாம் நீ அல்லன்னு அவர் சொல்கிறதும், அப்போ தத்துவமசிங்கிறது இறுதியாக எதை நீக்க முடியாதோ, நேத்தின்னு இப்போ நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் இது இல்லைன்னு குரு சொல்லிட்டாங்க. ஆமாம், இதுக்கு எனக்கு அப்பாற்பட்டது தான் இதெல்லாம், ஏன்னா இதை நான் அறிகிறேன். யார் அறிகிறா? நீங்கள் அறிகிறீங்க. யார் அறிகிறீங்க? உங்கள் உடமையாக இருக்கக்கூடிய உடம்பையும் அங்கங்களையும் அறிகிறீங்க. அப்போ அங்கங்கள் வேறு, அறிகிறவன் வேறுங்கிற வித்தியாசம் தெரியுதில்ல. எதெல்லாம் அறிகிறீங்களோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட்டு, எதையெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட்டு. எதெல்லாம் தெரியுதோ, எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட்டு. இப்போ பார்க்குறது யார்? உயிர், ஆத்மா. பார்க்கப்படும் பொருள் எது? ஆப்ஜெக்ட்டு. அதான் ஜெகத்து. புரியுதா? இப்போ அதெல்லாம் சொல்ல போகுது. இப்போ சொல்லிட்டு ஏன் நேத்திங்கிற முறையை குரு கையில் எடுக்கிறாங்க? நீ இப்படி தான்ப்பா ஒன்று அனலைஸ் பண்ணணும்னு குரு சொல்லி தருவாங்க. ஏன் இந்த இது இல்லைன்னு சொல்லி தான் எஞ்சி இருக்கிறது கடைசியில் ஒன்று இருக்குல்ல, அதுதான் நீ, அதுதான் ஆத்மா, அதுதான் இறைவன் சொல்ல போகிறாங்க. ஏன் இது இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் இது இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த உயிர் இருக்குல்ல, அது இதுதான் உயிர்ன்னு காட்ட முடியாது.
ஏன்னா அவ்வளவு உலகத்திலேயே சிறிதிலும் சிறிதாக இருக்கிறது, தோன்றாமல் இருக்கிறது. அதனால தான் நாசிகனுக்கு என்ன அந்த அளவுக்கு நுட்பமான அறிவு இல்லாததுனால அது இல்லைங்கிறான். ஒன்று இல்லாமல் அது மேலே வீடு கட்ட முடியுமா? வீடு பூமியே இல்லை, லேண்டே இல்லை. நான் இப்படியே கையில் சுட்டு வரலால் இப்படி ஒரு படத்தை வரைகிறேன், வெட்ட வெளியில் கையால் படத்தை வரைகிறேன், இதுதான் வீடு அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? வருமா? ஒரு ஆதாரம் ஒன்று இருக்க வேண்டாமா? ஆதாரம் தான் சத்து, அது தோன்றுவதில்லை. நெட்வொர்க் யாரும் பார்க்கறதில்ல, ஆனால் நெட்வொர்க்காக வேலை செய்யுது, ஒர்க் பண்ணதில்ல இல்லையா? அதுதான் இப்போ சமீப காலத்தில் உங்களுக்கு எளிமையாக, அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்தால் சங்கரை வெளுத்து வாங்கியிருப்பார். அவர் காலத்தில் இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு கையில் இருக்கிறதுனால அடியன் டக்கு டக்குன்னு இந்த உதாரணங்கள்லாம் யாரும் சொல்லிதெல்லாம் முருகன் சொல்லி கொடுத்தது தான். மாதுளம்பழம் ஒரு 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 ட்ராப் வீரியத்தில் 12 லட்சம் அணுக்கள் இருக்குதுன்னு சயின்ஸு, அது புரியாது சாமானியனுக்கு, பாமரனுக்கு புரியாதுன்னு மாதுளம்பழத்தை கையில் எடுத்தேன். நைட்டு யோசிச்சது தான், காலையில் பதில் கொடுத்துட்டார் சுவாமிநாதன். அப்போ மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய கல் தோலும் மென்மையான தோலும் மாதுளம்பழமும் அதனுடைய கொட்டையும் மாதுளம்பழம் தான். நாம் தான் 4 கேட்டகரியாக அதை பிரித்து பார்க்கணும், நிலை, அலை, நுரை. அப்போ இங்கே எல்லா தத்துவங்களையும் சொல்லி இதெல்லாம் நீ அறியிற, இதெல்லாம் நீ எதெல்லாம் அறியறியோ அது ஆப்ஜெக்டு. அப்போ அறியிறவன் ஒருத்தன் இருக்கான, அறியிறவனை அறிய முடியாது, ஏன்னா அவன் தான் எல்லாரையும் அறியிறான். இப்போ நான் இறைவனை அறிய முடியாது, நான் இறைவன் என்னை வைத்து உலகத்தை அறிகிறான். புரியுதா? என்ன நான் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன், ஏன்னா பார்க்குறதே நான் தான். நான் எங்கே போய் கண்ணாடியில் பார்க்கலாமே, கண்ணாடியில் பார்க்குறது பிம்பம். உதயா ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளோ விஷயம் இருக்கா அதுக்குள்ளே, நான் என்னமோ நினச்சேன் அப்படின்னு நினைக்கிறாரு. சொல்கிறது புரியுதா? நீ பார்க்குறதெல்லாம் பிம்பம், நீ பார்க்குறதெல்லாம் உன்னுடைய பிம்பம் தான். கடைசியில் அதெல்லாம் எல்லாம் இது தான், இங்கேருந்து தான் வந்திருக்கு. ஒன்று பிம்பமாக இருக்குது, ஒன்று நுரையாக இருக்குது, ஒன்று அலையாக இருக்குது, ஒன்று நிலையாக இருக்குது. இந்த நிலையை பற்றி தான் பேசுகிறோம். நிலை தான் ஆத்மா, நிலை தான் பரமாத்மா. இந்த சித்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, சித்தை மதிக்க மாட்டாங்க. அது ஒரு மாயா, அது இல்லை. யாமா சா மாயா, எது இல்லையோ அது மாயை. அப்படி இந்த வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம செயல்படுறோம்ல, அறிவும் அனுபவமாக இருக்கும், அனுபூதி இருக்காது. ஏன்னா அது தோன்றும் நிற்கும் போயிடும். அப்படி உள்ளவங்களை நம்புவாங்களா? நம்பிக்கை வராது. இன்றைக்கி இருக்கும், ஏற்கனவே இல்லை, இப்போ இருக்கே, நாளைக்கு இருக்காது. அதனால் அவன் நம்புவானா? இப்போ வேல் நாளைக்குப்பா 3:30 மணிக்கு காலையில் வந்து சீக்கிரம் திருப்பலி எழுச்சிக்கு ரெடி பண்ணுப்பான்னா எல்லாரும் மேலே நம்பிக்கை வரல, சில பேர் மேலே நம்பிக்கை வருது. அவன் கரெக்டாக நடக்கிறான், அவன் சொல்கிறான் நான் வரேங்கிறான், வர முடியல, வரலை, இருக்கா சூழ்நிலை இருக்கா இல்லையா? அவனை நம்புவாங்களா? நம்பாம அவன் எதை வேணாலும் காரணம் சொல்லலாம். இந்த தடையெல்லாம் தாண்டி தானே வரான். வந்துக்கிட்டு இருக்கிறவன், ரெகுலராக வரவன் 1008 தடைகளை பக்தியால் தாண்டுறான். பக்தி இருந்தாலும் தான் செயல்படுத்த முடியும். அது மாதிரி இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, நான் பேசுகிறேன், டெய்லி உற்சாகமாக பேசுகிறேன், நாளுக்கு நாள் உற்சாகம் அதிகரிக்குதுன்னா பிரியம், அன்பு, கருணை. இது புரியுதா? அப்போ நீ அறியறதும் அனுபவிக்கிறதும் நீங்கள் அறிந்தால் அடையலான்னு சொன்னீங்களே ஜீனு, நிறைய கேள்வி வரும், நீங்கள் கேட்க மாட்டீங்க. கேள்விலாம் எழுதி வச்சுட்டு கேளுங்க. அறிஞ்சால் அடையலாம் அப்படின்னு சொல்கிறீங்களேன்னா, அறியலாம், அறிய அறிவில் அதை பிடிக்க முடியாது. அறிவு ஒரு சாதனமாக இருக்கும், போயினா உணர்வு தான் இறுதியாக நிற்கும். இதெல்லாம் இல்லைன்னு நீக்கிட்டே வருதில்ல, இதெல்லாம் நீக்குதில்ல, அது அறிவு. அது எப்படி இருக்குன்னா அது ஆனந்தமாக இருக்குது. ஆனால் நாம் எப்படி இருக்கோன்னா மனதை பிடிச்சிக்கிட்டு சஞ்சலமாக ஓடுறதும், குதிக்கிறதும், அழுவுறதும், தவிக்கிறதும், தெரியலன்னு சொல்கிறதும், தெரியுதுன்னு சொல்கிறதும், நான் யார் தெரியுமான்னு கேட்குறதும், இதெல்லாம் யாருன்னா மனம் செய்யுது. அதுக்கு ஆதாரம் சித்து செய்யுது. சித்து இத்தனை கருவிகளை வச்சு உலகத்தை தொடர்பு கொள்ளுது. சத்து இந்த சித்தை வச்சு உலகத்தை பார்க்கிறது. இப்போ நாமெல்லாம் சித்து, நமக்கு ஒரு அஸ்தித்வம் இருக்குது. அஸ்தித்வம்னா இருப்பு நிலைன்னு பேர்.
சித்துக்கு இருப்பு நிலை இருக்கான இருக்கு, தோன்றும் நிற்கும் மறைமே தவிர இல்லைன்னு சொல்லலை. இல்லாத சக்தி இல்லை, அது இருக்குது. தேவையான நேரத்தில் தோன்றும், வேலையை முடிக்கும், போயிடும். எங்கேருந்து வந்ததோ அங்கே போயிடும். எங்கேருந்து வருது அது எல்லாமே ஈசனிலேருந்து தான் வருது. ஆனால் அது காமிக்காது, பிம்பம்னு சொல்லிடுவாங்க. பிம்பம்னாலும் ஒரிஜினல் இல்லாமல் பிம்பம் எப்படி வரும்? ஒரு பிம்பம்னு நீங்கள் சொல்கிறீங்க, இது ஒரு பிம்பம், இது ஒரு மாயைன்னா ஒரிஜினல் இல்லாமல் பிம்பம் வராது தம்பி. நிழல் மட்டும் போகுது, நீ இல்லை, எப்படி இருக்கும்? சைக்கிளோடைய நிழல் மட்டும் ரோட்டில் அப்படியே போகுதுன்னு வச்சுங்க. சைக்கிள் இல்லாமல் சைக்கிள் நிழல் எப்படி போகும்? அப்போ சைக்கிள் ஒன்று இருக்கா இல்லையா? அதனால் ஆதாரம் இல்லாமல் மேலே எதுவும் கிடையாது. அது க்ளீனாக சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, இந்த தத்துவங்களை பற்றி சொல்லும்போது சதுர்விம்சதி, சில பேர் 24ன்னு சொல்கிறாங்க. கிஞ்சித் இச்சந்தி வாதினக கேச்சித் ஷட் திரிம்சத்தனா 36, ஷட் திரிம்சத்தை 36ன்னு சில பேர் சொல்கிறாங்க. கேச்சித்து சன்னவத்தீனி 96 என்று சொல்கிறார்கள். இது நம்ம எல்லாம் பல ஆடியோக்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு சூழ்நிலையில் பேசியிருக்கோம். அதெல்லாம் இப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம். எதுக்குன்னு சொன்னால், முன்னாடி பார்த்தது அறிமுகம், இப்போ பார்க்குறது நீக்க போகிறோம். இதெல்லாம் நீ இல்லை, இதெல்லாம் உன்கிட்ட இருக்குது, கிட்ட இருக்கு. நீயா இருக்கேன்னு சொல்லலை, உங்ககிட்ட இருக்குது. உங்கள் மேலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு, உங்கள் மேலே கட்டப்பட்டிருக்கு, உங்கள் மேலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா, இப்போ தன்னை மறந்துட்டீங்க. எதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோ அதுவாக நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் தன்னை சிந்திக்கிறது இல்லை, இதையெல்லாம் சிந்திக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சேர்க்கப்பட்டதா? தலைவலின்னு சொல்கிறீங்களா, அப்போ நீங்கள் தலையே சிந்திச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். முட்டி வலின்னு சொல்கிறீங்களா, அப்போ நீங்கள் முட்டியே சிந்திச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். பசிக்குதுன்னு சொல்கிறீங்களா, அப்போ நீங்கள் வயிற்றையே சிந்திச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? சிந்திக்காமலே இருக்கணுமா? அதுக்கு எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த சித்தத்தை கழட்டி விட்டுடணும். சித்தம் கனெக்ட் பண்ணி கட்டி வச்சுருக்கு, கயிறால் தான் கட்டியிருக்குன்னு வச்சுங்களேன். எதுங்கிற எதால் கட்டப்பட்டிருக்குங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி கட்டப்பட்டிருக்கு, எப்படி அதை பிரிக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். அந்த கட்டப்பட்டிருக்கிறதுக்கெல்லாம் நெருப்பு வச்சிடும். இது பிரித்து அவுத்துக்கிட்டுலாம் இருக்காது, பொறுமையாக இருக்காது. ஞான அக்னி நெருப்பு வந்து கொஞ்சம் நேரம் நம்ம பொறுமையாக அவுக்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இறங்குமா. கையில் நகம் இல்லை, நான் பார்த்து ஒன்று அவுத்துறேன்னா அவுக்கும். நெருப்பை வச்சிடும், மொத்த முடிச்சுக்குமே நெருப்பு வச்சிடும். இது எப்படி வைக்க போகிறதுங்கிறது தான் மனநத்தில் விசாரம் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல இந்த 96 தத்துவத்தையும் சொல்லிச்சா. இப்போது சிரவணம் எதுக்கு பண்ணுறோம்? பிரம்மத்தை பற்றிய அறிவுக்காக. மனநம் எதுக்கு பண்ணுறோம்? எல்லாத்துக்கும் சந்தேகம் இல்லாதது தானே, எல்லாத்துக்குமே சந்தேகம் இல்லாதானே. உங்களுக்கு நிறையா சந்தேகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அறிவுக்காக சிரவணம் பண்ணுறோம், ஒரு அவுட்லைன் கிடைக்கும். தத்துவமசிங்கிறது லைட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க. மனநம் எதுக்கு பண்ணுறோம்? நீங்கள் தத்துவமசிங்கிறத குரு உறுதிப்படுத்த போகிறாரு விசாரத்தினால. நீங்கள் நேர்த்தி செய்து இதெல்லாம் நான் இல்லைன்னா எஞ்சிருக்கிறது தான் நான். அப்போ எஞ்சிருக்கிறது எது எஞ்சி நிற்கும்னா ஆனந்தம் தான் எஞ்சி நிற்கும். அதுதான் நீங்கள். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? சத்து தான் ஆனந்தம். சத்தோடு இருந்தால் நீங்கள் சத்து ஆனந்தம். சத்து விட்டுட்டிங்கன்னா நீங்கள் சித்து. இன்னும் வெளியில் வந்தீங்கன்னா புத்தி, பிராணன், மனம், அகங்காரம், பொறி, புலன்கள், தன்மாத்திரா, பொருட்கள் வரைக்கும் தெருவுக்கு போயிடுவீங்க. அது கூட சேர்ந்துக்கிட்டு என் பைக்கு, புது பைக்கு கீறல் போட்டான், அவனை அடிக்கணும், அவனை குத்தணும், அவனை திட்டணும், அது வரைக்கும் போய்ட்றோம். புரியுதா இல்லையா? ஏன்னா அந்த பொருள் மேலே உயிரை வச்சுருக்கோம். உயிரை எங்கே வைக்க சொன்னால் எங்கே வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அப்புறம் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, டைலாக்லாம் அடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எது வரைக்கும்? எல்லாம் 30 நாள், 40 நாள், 50 நாள். என் செப்பல் சைஸ் என்னன்னு உனக்கு தெரியல, நீலாம் ஒரு இதுவா? பர்த்டே என்னன்னு தெரில, வெட்டிங் டே என்னன்னு தெரில,
எனக்கு என்ன கலர் பிடிக்குன்னு தெரில, எனக்கு என்ன காய்கறி இதெல்லாம் உனக்கு பிடிச்சா வாங்கி சாப்பிட்டேன். நீ எல்லாம் இந்த வேதாந்திங்களை எனக்கு இப்போ தான் இந்த மாதிரி பேசலை, எனக்கு சின்ன வயசு 5 வயசு இது மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் ஒரு இதுன்னு பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு, உங்களாம் வேலை வெட்டியே கிடையாதா நான் கேட்குறேன்? என்னென்ன பண்ணுறீங்க அக்கிரமம், என்னென்ன அக்கிரமம் பண்ணுறீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, வேறு ஒன்றும். நான் ஏன் துக்கமாக இருக்கேன்னு நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நீ எதுக்கு துக்கமாக நீ எதுக்கு துக்கமாக இருக்க, நீ எதுக்கு எடுத்தாலும் துக்கமாக இருப்ப. அஞ்ஞானிகள் துக்கப்படுகிறார்கள், வேதாந்தம் சொன்னால் ஒத்துக்குவீங்களா? அஞ்ஞானிகள் துக்கப்படுகிறார்கள் குரு சொல்கிறான்னு வச்சுங்க. அப்படின்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ எனக்கு அறிவு இல்லையா? ஆமாம், அறிவு இல்லை, மெய் அறிவு இல்லை. எதெல்லாம் சிந்திக்கணுமோ அதெல்லாம் விட்டு விட்டு பொய்யையே சிந்திச்சுட்டு இருக்கு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பொய்யையே ஒன்றையே சிந்திச்சுட்டு அப்படியே வைப்ரேஷன், வீடு ஃபுல்லாக துக்கமாக இருக்கும், ஒரே யாரோ போயிட்ட மாதிரி. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க நாட்டில். என்னென்னா வேலை வெட்டி இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், இன்றைக்கி வரட்டும், காலையில் கிளம்பும் போதே இவங்க முடியும், போயிட்டு வரட்டும் பேசிக்கிறேன், சாயந்தரம் வரைக்கும் ஒரே துக்கம்தான். டிவி வேறு அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸில் வேறு ஃபோன் பண்ணுவாங்க. ஐயோயோ அது ஏன் கேட்குறீங்க? செம காமெடி இருக்குது. அச்சா, அப்போ சிரவண அறிவுக்காக, தியான அனுபவத்துக்காக, விசாரம் என்னத்துக்கு உறுதிப்படுத்துறதுக்காக, விசாரம் எதுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக, அனுபூதி எதுக்கு, அதுதான் நிரந்தரம், அதுதான் நீ. அச்சா, இதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஏற்கனவே பேசின விஷயம். அனுபூதினா என்ன? அனுபூதி என்பதே அகம் பிரம்மாஸ்மி. அனுபூதி என்பதே இறுதி வார்த்தை, ஆனந்த அனுபூதி, அகம் பிரம்மாஸ்மி. ஞானங்கிறது என்ன? ஞானங்கிறது என்ன? நான் பிரம்மம் என்பது அகம் பிரம்மாஸ்மி ஞானம். சேச்சா, அதில் முதல் நிலை என்னது? சர்வகி நிலை அடையணும். சர்வகி நிலை அடையணும், அதுதான் உங்களுடைய முதல் டார்கெட். நீங்கள் இந்த சர்வகி நிலை வர்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு தான் அந்த ஆடியோஸை 1 முறை 10 முறை 100 முறை கேட்கணும், ஒவ்வொரு ஆடியோவும். அப்போ தான் சர்வகி நிலை வர முடியும். நான் நேற்றே சொன்னேன், என்கிட்ட இது மாதிரி நீ சர்வகின் ஆகணும்னு நீ விரும்புகிறியா தம்பி? ஆமாம், இந்த 2000 ஆடியோவும் 100 முறை கேளுன்னு கேட்டாலும் சரி, 1 முறை கேளுன்னு சொன்னாலும் சரி, 10 முறை கேளுன்னு சொன்னாலும் சரி, 100 முறை சொன்னாலும் சரி, எதை அவங்க சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்வேன் அடியேன். ஏன்னா சர்வகிங்கிற நிலை ஒரு சிகரம். அடுத்தது என்னது? சித்திகள் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது என்ன? சொரூபத்துக்கு போயிட போகிறோம். எல்லாத்தையும் இப்போ நீக்கிட்டு மனநத்தில் இந்த 3 படிக்கட்டை தான் அடியன் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். உங்கள் சிந்தனைகள் முழுமையும் முதல்ல சர்வஜ்ய நிலையில் இருக்கட்டும். புரியுதா? நிதித்தியாசனத்தில் இது வந்துடும், என்ன வந்துடும்? அனுபூதி வந்துடும். ஆனால் சர்வஜ்ய நிலையில் தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையே இருக்குது. சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும். ஏன் நேத்தின்னு கையில் எடுத்தோம்? இதுதான்னு சுட்டி காட்ட முடியாது பரம்பொருளை. ஏன்னா உலகத்தில் எது பெரியதோ அதை விட பெரிதாக இருக்குது. பிரம்மத்தை ஏன் சுட்டி காட்ட முடியும்? இதுதான் கடவுள்னு ஏன் சுட்டி காட்ட முடியல? உலகத்தில் எது பெருசோ அதை விட பெருசாக இருக்குது. உலகத்தில் எது சின்னதாக இருக்கோ அதை விட சின்னதாக இருக்குது. அது எப்படி வேலை காட்டுது பார்த்தீங்கன்னா? இருக்கா இல்லையா? இருக்குது. எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. எல்லாம் ரிஷிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆச்சரியமோ ஆச்சரியம். பெரிய கேம் தான் இது. விளையாட்டாக விளையாடலாம், இதில் நல்லா விளையாடலாம் சுவாமி கூட. அதனால் இந்த தத்துவங்களை எல்லாம் 96 தத்துவம் வரைக்கும் இருக்கிறதுனால இந்த தத்துவங்களை எல்லாம் இப்போ பற்றி பேச போகுது. தேஷாம் கிரம பிரபக்ஷயாமி, தேஷாம் அவற்றை, அந்த 96 தத்துவங்களை கிரமமாக வரிசையாக பிரபக்ஷயாமி சொல்கிறேன் கேள். சாவதான மனாகா ஸ்ருணு, ரொம்ப எச்சரிக்கையோடு கேளுப்பா. ஞானேந்திரியாணி பஞ்சம், ஞானேந்திரியங்கள். இதை பிகைனர் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஞானேந்திரியங்கள் என்ன? கண், காது, மூக்கு, வாயில், நாக்கு. வாய் கர்மேந்திரியத்தில் வருது, ரெண்டுத்துலேயும் வரும். பேசும்போது கர்மேந்திரியம், சுவைக்கும் போது ஞானம். எதுக்கு ஞானேந்திரியம் வச்சுருக்காங்கன்னா, ஒரு பொருளை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்மத்தை அது எடுத்து என் மனதுக்கு ரிப்போர்ட் பண்ணும்.
அதனால் அதுக்கு ஞானம் இந்த உலகத்தை தொடர்பு கொண்டு அதில் இருக்கிற விஷயங்களை மனதுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுனால, ஞானத்தை கொடுக்கறதுனால, அறிவை கொடுக்கறதுனால அதை ஞானேந்திரியன்னு வச்சாங்க. அறிவேந்திரியன்னு வச்சுருக்கணும். அறிவு தமிழ் வார்த்தை, சம்ஸ்கிருதத்தில் என்ன வார்த்தை அறிவுக்கு? புத்தி. அது தனியாக பிரிச்சுட்டாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் பிரிச்சிட்டதுனால ஞானேந்திரியன்னு வச்சுட்டாங்க. இப்போ கண் நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் நான் சொன்ன தத்துவங்க நீங்கள் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் அல்ல. எதெல்லாம் நீங்கள் அறியறீங்களோ, நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அது நீங்கள் அல்ல, ஆத்மா அல்ல. அப்போ கண் நீங்களா? உங்கள் கருவி. அப்போ இதெல்லாம் யார்? இதெல்லாம் கருவிகள். யாருக்கு? உங்களுக்கு கருவிகள். எதுக்கு? இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் வாழ்க்கை நடத்துறது. என்னென்ன முதல்ல பயன்படுத்துறது? கண்ணுலேருந்து ஆரம்பிக்கலாம். கண், அதுக்கு கண்ணில் கண் இருக்குது, அது ஒரு கருவி. அதுக்கு சக்தி ஒன்று இருக்குது, அது பேர் தன்மாத்திரா அல்லது புலன்கள்னு சொல்லுவோம். கண், காது, மூக்கு, இதை பொறின்னு சொல்லுவோம் தமிழில். அதனுடைய பார்க்குற சக்தி, பேசுகிற சக்தி, கேட்குற சக்தியை புலன்கள்னு சொல்லுவோம். புலன்கள்னு சொல்கிறத தன்மாத்திரான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பொறியும் இல்லை, புலனும் இல்லை. இப்போ ஞானேந்திரியம் 5 இருக்கு. மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இந்த 5க்கும் இது ஞானேந்திரியமா? கர்மேந்திரியம் 5 இருக்கு. கை, கால், எருவாய், கருவாய். இன்னொன்று வாய். கை எடுக்கும், கால் நடக்கும், வாய் பேசும், எருவாய் கழிவு நீக்கம், கருவாய் ஆனந்தத்துக்காக உற்பத்தி, கரு உற்பத்தி பண்ணும். 5 தத்துவமாச்சா? பொறிகள் 5 ஆச்சா? ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, 10 ஆச்சா? 10க்கும் சக்தி இருக்குல்ல. கை இருந்தால் கை வேலை செய்யாது, கை வேலை செய்யக்கூடிய சக்தி இருக்குது. கால் இருந்தால் கால் நடக்காது, கால் நடக்கக்கூடிய சக்தி இருக்குது. புரியுதா? அதே மாதிரி பேசின வாய் இருந்தால் பேச முடியாது, பேசுகிற சக்தியை பாருங்கள். இறைவன் எத்தனை தத்துவங்களை வச்சுருக்கான் பாருங்கள். அதெல்லாம் எது? எல்லாமே உனக்கு கருவிகள். அதுவா நீ? நீ அது அல்ல. ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள். இப்போ எத்தனை கருவிகள் கொடுத்துருக்காங்க? 10 கருவிகள், 10 புலன்கள், 20 ஆச்சா? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் 4 ஆச்சா? 24 க்ளோஸ். மனம், சித்தம், புத்தி, அந்த கரணம்னு பேர். வெளியில் இருக்கிறது பாகிய கரணம், இது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம். உள்ளே இருக்கிறதுனால அந்த கரணம்னு சொல்லுவாங்க. அந்த கரணம்னா உள்ளே இருக்கக்கூடிய கருவி, உட்கருவிகள் தமிழில். தமிழ் வளர்க்குறோம் பார்த்தீங்களா? என்னன்னு கேட்டால் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இப்போ மனம்னா என்ன? சஞ்சலம், சஞ்சலாத்மிகா மனக. மனம் எப்பயுமே சஞ்சலமாக இருக்கும். நிர்ணயாத்மிகா புத்தி, நீ சஞ்சலப்படாத, இதான் சரி இதான் தப்பு அப்படின்னு கரெக்ட் பண்ணுறது புத்தி. சித்தங்கிறது இந்த பதிவுகளை எல்லாம், அனுபவங்களை எல்லாம் பதிஞ்சு வச்சுக்கிறது. அகங்காரங்கிறது அதை துரிதப்படுத்துறது. நான், எனது, நான் செய்கிறேன், என்னுடைய பொருள், நான் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி சம்பாதித்த பொருளை என்னுடையது என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் எனதுன்னு சொல்லக்கூடியது ஒரு காரியத்தை டெஸ்ட் பண்ணுறது, துரிதப்படுத்துறது, உத்வேகம் கொடுக்கறது. அது பேர் என்னது? அகங்காரம். இப்போ நான் சொன்ன, நேற்று சொன்னல, இந்த டிட்டர்மினேஷன், ரெசல்யூஷன், அஃபர்மேஷன் சொன்னல, அதெல்லாம் நம்மளே கோத்துது. அது வெவ்வேறு இடத்துல ட்ராங்கிற வார்த்தை நம்மளே, இந்த பையன் பிரசன்னா ட்ரான்னு சொல்ல, நான் கூட அதில் டபிள்யூ சேர்க்கணுன்னு நினச்சி, என்ன டபிள்யூ சேர்க்கறதுக்கு விஸ்டம்னு போட்டோமா. இந்த 3வது பாயிண்ட் இப்போ மந்திரத்தில் வருது. அது மந்திரத்தில் எப்படி வருதுன்னா, நீ கேட்குறது, சங்கல்பம் பண்ணுறது, உறுதிப்படுத்துறது சங்கல்பம், அத்தியாவசியங்கிற வார்த்தையில் பயன்படுத்துது. 3வது உன்னுடைய அகங்காரம் வேலை, அகங்காரத்தை அபிமானம்னு சொல்லுது. காமத்தை அந்த சம்மதம் வாங்கிறதுக்கு முன்னாடி செயல்படுறல்ல, முன்னாடி ரெசல்யூஷன் கூட நீ போக மாட்ட, தோணுனே செஞ்சார். அரக்கன், அசுரன், மாக்கான் தோணுனே செஞ்சிருவான்.
எது தோணுச்சா எனக்கு தோணிடுச்சுன்னா நான் செஞ்சிருவேன். அப்போ என்ன அர்த்தம்? நல்லதாக இருந்தால் செய்யலாம், சுபம் சீக்கிரம். யாருக்கோ ஒருத்தன் எது உதவி பண்ணுற, சுவாமிக்கு ஏதோ பூ வாங்கி கொடு, ஏதோ அதெல்லாம் செய்யலாம், நல்லது செய்யலாம். ஆனால் நல்லது கூட இங்கே ஸ்டெப்பு வச்சுருக்கு இல்லையா? அப்போது அந்த ட்ராவில் டபிள்யூ இருக்குல்ல, அதை விஸ்டம்னு சொன்னேன். ஆனால் வித்தவுட்டு கன்சீட்டுன்னு பேர், அந்த அபிமானத்துக்கு கன்சீட்டுன்னு பேர். CONCEIT, தன்முனைப்பு. அது அகங்காரம்னு எளிமையாக புரியறதுக்காக தாராளமாக அகங்காரம்னு சொல்லலாம். அப்போ அகங்காரத்தில் என்ன இருக்குன்னா காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகம், 6 தத்துவம் வேதம் அங்கீகரித்தது. இது அது இல்லைலாம், அது இல்லைன்னு சொன்னால், இந்த அபிமானம் இல்லைன்னு சொன்னால், மனிதன்னா அபிமானம் இருக்கும். அது கூட தான் ஒட்டிக்கிட்டு அவன் வாழ்வான். அவனுக்கு அவன் அபிமானத்தில் இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. அந்த அபிமானம் என்ன பண்ணும்னா, இந்த 6ல் நீ தூண்டப்பட்டு செஞ்சீன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். இந்த 6 இல்லாமல் நீ செஞ்சீன்னா அங்கே பிரம்மா அஃபிர்மேஷன் கொடுக்கும். பிரம்மா அஃபிர்மேஷன் கொடுக்கறதுக்குள்ளே இது இந்த 6 ஒன்று என்ன பண்ணோம், தூண்டி செயலில் இறக்கி விட்ரும். புரியுதா? இப்போ ஒரு தொழில் ஆரம்பித்து நஷ்டங்கிறவன், ஏமாந்துட்டேங்கிறவன், சரிஞ்சிட்டேன்னு சொல்கிறவன், லாக் ஆகிட்டேன்னு சொல்கிறவன், கடன்காரன் ஆகிறவன் எல்லாம் இந்த 6ல் ஒன்றில் தூண்டப்பட்டிருப்பான். நிச்சயமாக அதில் மறுக்கவே முடியாது. இது 6 இல்லைன்னா சுவாமி டக்குன்னு ஓகே பண்ணிடுவாங்க, டிக் அடிச்சிடுவாங்க. 6 இருக்கிறதுனால இவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது, இவனை எப்போ சரி பண்ணலாம், இதெல்லாம். அதனால தான் நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனை 1000 பிரார்த்தனை பண்ணுறீங்க, 3 நடக்குது. இந்த 3 எதுன்னா அத்தியாவசியம். இது புரியுதில்ல? இப்போ இந்த ட்ராங்கிற வார்த்தை சொல்லணும்ல, DRAW, அதுதான் சமநிலை. சமநிலையில் வாழ்க்கை நடத்தி அதுக்கப்புறம் ப்ளஸுக்கு போகலாம். மைனஸில் வாழ்க்கை நடத்தாத. எவ்வளவு மைனஸில் இருந்தாலும் சீக்கிரம் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோ அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த தத்துவப்படி பார்த்தீங்கன்னா இந்த இந்த அகங்காரம் சொன்னோம் இல்லையா, ஞானேந்திரிய கர்மேந்திரிய சொன்னோம், புலன்கள் சொல்லியாச்சு, பொறிகள் சொல்லியாச்சு. பிராணாதயு, பிராணாது தசப்பிராணன்னு இருக்குது. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், அப்புறம் கிரிகரன், நாகன், தேவதத்தன், தனஞ்சயன், இப்படின்னு இந்த 5 பிரதானம். 5 கண்ணு சிமிட்டுறது, கொட்டாவி விடுறது, தூக்கம் வர்றது, இதெல்லாம் ஒரு இது இருக்குது. அதெல்லாம் கவனம். முக்கியமாக 5 முக்கிய பிராணன். அதில் பிராணங்கிறது வெளியில் போகிறது, அப்பானங்கிறது உள்ளே வருது. உள்பக்கம் பண்ணால் மேலே ஏறுறது பிராணன், கீழே வருது அப்பானன். அப்பானன் கழிவு நீக்கம் பண்ணும். சமானன் நீ சாப்பிட்ட சாப்பாடை டைஜஷன் பண்ணும். வியானன் அதனுடைய சத்துப்பொருட்களை உடம்பு ஃபுல்லாக கடத்தும். இதெல்லாம் பல ஆடியோவில் பேசிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் இங்கே டீட்டெயிலாக பேச முடியாது. அந்த பிராணனும் நீ அல்ல. இத்தனை பிராணன் 10 பிராணன் சொல்லுதில்ல, 10 வேலைகளை செய்யுது. 10 பிராணனும் நீ அல்ல, அதுவும் உனக்கு கருவி. பார்த்தீங்களா, நீங்கள் செய்கிற வேலைக்கு எத்தனை கருவிகள் இறைவன் உங்களுக்கு கொடுக்குறான் பாருங்கள். இப்போ பிராணன் 10 பிராணன் கொடுத்துருக்காரு, பொறிகள் 10, புலன்கள் 10, 30. அந்த கரணன் மனம் சொல்கிறது சஞ்சலாத்மிகா, இதுவா அதுவா, அதுவா இதுவா, இதுவா அதுவா, குழப்பிக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து மரத்துக்கு மரம் தாவும் மனம். புத்தி என்னது? நிர்ணயாத்மிகா புத்தி. இதெல்லாம் டெஃபினேஷன் சொல்லிடுறாங்க அங்கே. நிர்ணயப்படுத்துறது புத்தி. அப்புறம் என்னது? சித்தம் பதிவுகள், மெமரி. அகங்காரம் என்னது? ட்விஸ்ட் பண்ண. இந்த அகங்காரம் தான் இந்த காமக்குரோதாதிகள். இந்த 6 முக்கியமாக. அகங்காரத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த 6 இருக்குது. என்ன இருக்குது? காமம், குரோதம், லோபம், மதம். இந்த 6 தான் அங்கே என்ன பண்ண உன்னுடைய வெற்றிகளை தடுக்கிறதுக்கு தடையாக நிற்கிறது. இறைவனை தரிசிக்க விடாமல் தடையாக நிற்கிறதும் இந்த 6 தான். இந்த 6 பின்னாடி போகிறதுனால என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மேலே ஏற உங்கள் சக்தி எல்லாத்தையும் இது சாப்பிட்றோம், உங்கள் நல்லது எல்லாத்தையும் இது சாப்பிட்றோம், நீங்கள் செய்கிற தபசை எல்லாத்தையும் இந்த 6 சாப்பிட்றோம். எது? காமம், அதில் நிறைய எனர்ஜி இழக்கிறோம். கோபத்தில் எனர்ஜி இழக்கிறோம். லோபத்தில் பேராசை, தகுதியற்ற ஆசை, பேராசை. அப்புறம்
மதம் எனக்கு தெரியும் நான் பெரிய ஆள் அப்படிங்கிற நினைப்பு, அப்புறம் மச்சர் பொறாமையினால் தூண்டப்பட்டு செய்கிறது, இது வேறு அகங்காரம்னு வச்சுங்களேன். புரிதலுக்காக சொல்கிறேன். ஆச்சா? இப்போ என்னாச்சு? தத்துவங்கள் எத்தனை ஆச்சு? 34 தத்துவங்கள் ஆச்சா? அது சதுஷ்டயம். சதுர்விம்சதி தத்துவானி பிரம்மவிதே விதுகு ஏத்தஸ்தத்வை சமம் பஞ்சீகிருத்த பூதானி. அப்புறம் 5 பூதங்கள். 5 பூதங்கள் அதனுடைய தன்மாத்திரா தான் பார்க்குறது, பார்க்குற சக்தி, பேசுகிற சக்தி, தொடுற சக்தி, சுவைக்கிற சக்தி, இதெல்லாம் பஞ்சபூதங்கள் நமக்கு கொடுத்துருக்கு. பஞ்சபூதங்கள் அதனுடைய தன்மாத்திரா 10 ஆச்சு. நமக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தால் நமக்குள்ளே நீர் இருக்குது, நமக்குள்ளே நிலம் இருக்குது, நமக்குள்ளே நெருப்பு இருக்குது, நமக்குள்ளே ஆகாயம் இருக்கா இல்லையா, காற்று இருக்கா இல்லையா? அப்போ அது ஒரு 10. எத்தனை ஆச்சு? எல்லாம் நோட் பண்ணிங்க. இப்போ என்ன, இப்போ இடைவேளை விட போகிறோம். அதனால தான் தானி சதுர்விம்சதி தத்துவானி தானி பிரம்மவிதே விதுகு ஏத்தஸ்தத்வைகே சமம் பஞ்சீகிருத்த பூதானி. பஞ்சபூதங்களை பஞ்சீகிருத்தம் பண்ணி, அதாவது வெவ்வேறு காம்பினேஷனில் உடம்பு அமைக்கிறது, அதெல்லாம் பேசியிருக்கோம். பிருத்திவி ஆப்ப பஞ்சபூதங்கள், நிலம் நீர், தேஜோ அக்னி, வாயு காற்று, ஆகாசே அப்படின்னு பூதானி பஞ்சபூதங்களும் அதனுடைய தன்மாத்திரம் 10 சேர்த்தமா, அது வரைக்கும் இருக்கட்டும். அஞ்சு மந்திரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். புரியுதா? புரிஞ்சிச்சா? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வேல் முருகனுக்கு. மறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலர்